ஸோ இந்த தியானம் நம்ம செய்கிறதுக்கு முன்பு we have to ensure that we are prepared. Preparation is required. Before we handle meditation from the right perspective. சரியான கோணத்தில் நம்ம மெடிடேஷன் செய்யணும்னாக்க ஏன்னா எல்லோரும் இன்றைக்கி மெடிடேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க எவ்ரிவேர். இட்ஸ் இன் திங் நவ். மெடிடேஷன் இஸ் குட் போய் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தியானம் செய்கிறதுனால என்ன நன்மைகள் உண்டு பிரீஃப்லி அதை சொல்கிறேன் போது. ஸோ தியானம் இன்றைக்கு வந்துட்டு ஒரு 97% ஆஃப் மேன்கைண்ட் சொல்லலாம். சாதாரண மக்கள் நிலையில் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களெலாம் தியானம் செய்யறதில்லை. அது சின்ன ஒரு பெர்சன்டேஜ் தான் இன்றைக்கு இந்த தியானம் செய்கிறாங்க. அப்போ அவர்களுடைய கேள்வி இதுதான், வெளியால் உள்ள மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ நான் தியானம் செய்யலையே, வாழ்க்கை ஓடிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? தியானம் செய்யாதவங்க நான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு தான் இருக்குது, லைஃப் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன், ஸோ வாட்ஸ் அ பிக் டீல், எதுக்காக தியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்கறது உண்டு. அதனால் இங்கே நாங்கள் சரியான தெளிவு கொடுப்போம். அதாவது சாதாரண மனிதன் அவனுக்கு சுற்றுப்புறத்தில் வெளியால் ஏதாவது சலசலப்புன்னு வந்தாக்க மெயின் ஏரியா பெனிஃபிட் ஆஃப் மெடிடேஷன் சொல்கிறாங்க. சாதாரண மனிதனுக்கு வெளியால் சலசலப்புன்னு இருந்துச்சுன்னா that means chaos in the external factor. Well, the fact is interior. உள்மனம் ஆழ்மனம். மனம்னு சொல்லும்போது வெளியால் ஒரு மனம் இருக்கு, உள் மனம்னு இருக்குது, ஆள் மனம்னு இருக்கு. மனம்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, the mind no. We have the conscious mind, we have the subconscious mind and the unconscious mind. So இந்த தியானம் பண்ணாதவங்க சொல்ற மாதிரி இங்க வெளியால ஏதாவது சுற்றுப்புறத்தில் சலசலப்பு கேயாஸ்ன்னு சொன்னாக்க அவருடைய இன்டீரியர் பாதிச்சிருக்கு. They become chaotic when they go through external stimuli. The internal goes chaotic. அப்படின்றால் சாதாரண மக்களுக்கு வெளியால சலசலப்புனாக்க பிரச்சனை ஓகே பிரச்சனை ஆகிடும். ஆனால் அந்த தியானம் வந்துட்டு முறையாக செய்கிறவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அது வந்து சவால், சேலஞ்ச், becomes a challenge. ஸோ பிரச்சனை என்று சொல்லும் பொழுது மன உளைச்சலுக்கு ஆளாகும். மன உளைச்சல் கேள்விப்படுறோம்ல, மன உளைச்சல், இங்கிலீஷில் எமோஷனல் ஸ்ட்ரெஸ். When problems occur, then it leads to emotional stress. From emotional stress, next area will be depression. ஸோ மன உளைச்சல் இருந்து அப்புறம் மன அழுத்தம்னு வந்துடுச்சுனாக்கா அப்போ நம்ம சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் சொல்றோம். மனதால் உருவாக்கப்பட்ட நோய்கள். நீங்க மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, டாக்டரை போய் பார்த்தீங்கன்னாக்கா they will prescribe medication. பட் அந்த மெடிக்கேஷன் எதுக்கு கொடுக்குறாங்க? சிம்டம் கியூர் பண்றதுக்கு தான். சிம்டம், காரணம் விளைவுன்னு இருக்கு, cause and effect. So the medical practitioners, they will cure the symptom rather than the cause. நீங்க போய் நேராக போய் சொல்லுங்க, இப்போ எனக்கு ரத்த கொதிப்பு இருக்கு, இது பண்ணியிருக்கணும், உடனே மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க. கரெக்டா? மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. ஆனால் அந்த மருந்து மாத்திரை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு வரும் வரை இந்த சிம்டம் இருக்காது, கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் மெடிசனை விட்டுருங்க, மறுபடியும் வந்துடும். இதுதான் சைக்கோசோமேட்டிக் இல்னஸ்ன்றது. So they are treating the symptom rather than the cause. அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போது கொடுக்குறேன். இப்போ இந்த அரங்கத்தோடுக்கு ஒரு வீச்சம் நாற்று அடிக்குதுன்னு சொல்லாமல் நீங்கள் வர்றதுக்கு முன்னே we came in first, சரியான fruity smell. So closer scrutiny, we observe that it realize பண்ணுறோம் ஏதோ எங்கேயோ ஒரு
எலியை நம்ம சுத்தி கிடக்கிற மாதிரி. ஒரு எலி செத்து கிடக்குதுங்க. அப்ப அதுதான் காரணம். எதுக்கு? அந்த நாற்றத்துக்கு. காரணம் விளைவுன்னு சொன்னோம்ல, காரணம் எலி செத்து கிடக்குது, ஆனா விளைவு வந்து நாற்றம். மெசேஜ். காரணம் விளைவு. காரணம் இங்க எலி செத்து கிடக்குது, ஆனா விளைவு வந்து நாற்றம். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, காரணத்தை கண்டுபிடிக்கல. எது? அந்த எலி எங்க செத்து கிடக்குது, எந்த அளவுக்கு அதை கண்டுபிடிக்கல. அதை விட்டுவிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாத்தத்தை போக்குறது, வாசனை அடிச்சுட்டு இருக்கோம். ஃப்ராக்ரன்ஸ், அது சாதாரண ஃப்ராக்ரன்ஸ் முடியாது, அது ஸ்பெஷலி ஃபார்முலேட்டட் பெர்ஃப்யூம் அடிக்கணும், which they will guarantee for 3 hours. So you walk in, you don't get to smell the filthy smell, odor. So I'll neutralize. But after 3 hours, the smell also will creep in. Again you got to spray. So the காரணம் விளைவு. அப்ப எதை குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? விளைவை தான் குணப்படுத்துறோம். You got a message? விளைவு. So ஆகையினால we get to the root cause. ஏன் அந்த வாசனை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கணும்? காரணத்தை கண்டுபிடிக்குமே. அது எலி எங்க செத்து தூக்கி போட்டு அதை அப்ளை படிச்சுட்டோம்னாக்க அப்புறம் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஸோ லைக்வைஸ் இந்த நோய்கள் எல்லாமே பர்டிகுலர்லி சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் சொல்லுவாங்க. இனிப்பு நீர், ரத்த கொதிப்பு, ஆஸ்மேட்டிக் நோய், கேஸ்ட்ரிக்கு, அல்சரு, கேன்சரு, இது எல்லாமே சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் தான். இந்த விளைவு அது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே என்ன பண்ணுறோம், என்னதான் காரணம்? வாழ்க்கையின் தத்துவம் என்ன சொல்லுது? ஃபிலாசபி, லைஃப்ஸ் ஃபிலாசபியை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவேர்னஸ் முதல்ல. ஃப்ரம் அவேர்னஸ் தென் ரியலைசேஷன் கம்ஸ் அபவுட். விழிப்புணர்வு, தெளிவு, அதான் அவேர்னஸ், அண்ட் இவென்ச்சுவலி ரியலைசேஷன் will come about. ஸோ இந்த காரணம்னு சொன்ன பாருங்க, காரணம் நோய்களுக்கெல்லாம் காரணமே நம்ம ஆணவ அறிவு தான். அறிவுன்றோம், அதில் ஆணவ அறிவுன்னு வர்றது. அறிவு அனுபவிக்கக்கூடிய ஒரு அறிவுன்னு சொன்னா அதுதான் அனுபவ அறிவுன்றோம். ஆனா அதை ஓவர் ரைட் பண்றது ஆணவ அறிவு. ஆணவ அறிவு எதனால வந்ததுன்னு அது உருவாக்கப்பட்டதுன்றோம். இட்ஸ் அ ப்ரொஜெக்டட் பர்சனாலிட்டி. ஆணவ அறிவு தான் எல்லாவற்றுக்கும் ஆணவ அறிவு. ஆணவ அறிவு தான் பிணைப்பின் வலையில சிக்கிக்குது. பிணைப்பு, ஆணவம் என்று சொல்லும்போது அட்டாச்மெண்ட், எனது உனதுன்னு அட்டாச்மெண்ட். இட்ஸ் மைன், yours, this belongs to me, that belongs to you. ஸ்டேட்டஸ், பொசிஷன், இதெல்லாம் வந்து ஆணவ அறிவுடைய கலை. ஸோ ஆணவ அறிவு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, ஆணவ அறிவு இருந்தாக்கா அப்போ பிணைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த வலையில நம்ம மாட்டிக்கிறோம். பிணைப்பு வந்ததுன்னு சொன்னாக்கா அப்புறம் எதிர்பார்ப்புன்னு வரும். எதிர்பார்ப்பு வந்ததுனாக்கா ஏமாற்றம்னு வரும். ஏமாற்றம்னு வந்துடுச்சுனாக்கா then the rest follows. அரக்கன்கள்னு சொல்லுவோம். நெகட்டிவ் எஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி செல்ஃப். குற்றம் காணுதல், கோபம், வெறுப்பு, பகைமை, சந்தேகம், பொறாமை, கவலை, வேதனை, சூழ்ச்சி, இதெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் அரக்கன். சாதாரண மனிதர்களில் இதெல்லாம் இருந்தால் இருக்கும், எல்லோருக்கும் இருக்கும். ஏன்னா இந்த நாடக மேடையில் திஸ் இஸ் அ ஸ்டேஜ் ஃபார் தி டிவைன் பிளே. ஸோ நாடக மேடையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும், ஆப்போசிட்ஸ் இருக்கும். ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறேன், எப்போதும் நல்லது தான் அனுபவிக்கணும், ஒரு துன்பம்னு வரக்கூடாது அப்படிதான் நினைக்கிறாங்க எல்லாரும். துன்பம் வரக்கூடாதுன்னா எப்போதும் என்ன இருக்கணும், நமக்கு இன்பத்தில் தான் இருக்கணும், நல்லது தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அது சாத்தியமாகுமா? முடியாது. காரணம் இந்த உலகமே ஒரு நாடக மேடை. நாடகம், நம்மளாம் நடிகர்கள்னு சொல்லலாம். அப்போ இந்த நாடகம் நடிக்கும் பொழுது 2 பாகம் இருக்கணும். இந்த உலக நீதி என்ன சொல்லுது? இரவுன்னு சொன்னா பகல் இருக்கணும், இன்பம்னா துன்பம் இருக்கணும், நல்லதுன்னா கெட்டது இருக்கணும், உண்மைனா பொய்ன்னு இருக்கணும், வெற்றினா தோல்வி இருக்கணும், லாபம்னா நஷ்டம் இருக்கணும். படத்துல ஒரு ஹீரோனாக்கா வில்லன் இருக்கணும். அதே மாதிரி தெய்வீகமான குணங்கள் இருக்குன்னு சொன்னாக்கா இந்த அரக்கங்களும் இருக்கணும். அப்ப என்ன எழுதுனாக்கா, அப்போ இந்த ஆணவ அறிவின் விளைவு இப்ப அரக்கன்கள் தான் வெளியே வந்து தாண்டவாடிட்டு இருக்காங்க. இந்த கெட்ட குணங்கள் அவங்க தான் தாண்டவாங்க.
நம்ம உள்ளுக்கு உள்மனம் ஆழ்மனம் பாருங்க, தெய்வீகம் பிரகாசமாக இருந்தது. தெய்வீகம், நாம் எல்லோரும் தெய்வீகமாகவே இருக்கின்றோம். சில காலகட்டங்களுக்கு மானிடராய் அவதரித்துள்ளோம். We happen to be spiritual beings with human experiences. So we are here to go through an experience, human experience. But innate, deep inside the core, we are all divine. பரம்பொருளின் அம்சமாகவே நம்ம அவதரித்திருக்கோம். We happen to be the primordial in fetus ன்னு சொல்லுவோம். பரம்பொருளுடைய அம்சமாகவே நம்ம அவதரித்திருக்கிறோம். ஆகையினால முதல் முறையாக ஒரு ஜீவன் மனிதனாக அவதரித்த போது பரம்பொருளுடைய அம்சமாகவே அவதரித்தது. ஆனால் அந்த அறிவன்றம்ல அது இல்லறத்தில் இந்த மனித ஜடம், இந்த ஜடத்தை அழிந்து கொள்ளும் பொழுது, கழுவிய பொழுது இருப்பது போன்ற மாயை என்ற திரையில சிக்கிக்குது. இருப்பது போன்ற மாயை, இல்லூஷன் ஆஃப் சர்டனிட்டி. இருப்பது போன்ற மாயை என்ற திரையில சிக்கிக்கிட்டு அறியாமையில் தனது உண்மை சுரூபத்தை மறந்தது. So at a time of coming into being as a human, we were very much in tune with the core, the primordial. The intellect, English that the intellect, when exposed to the confines of nature in this physical body, it gets caught in an illusion of certainty. It becomes ignorant and forgets its true innate nature. That's a problem. அப்போ இந்த அரக்கன்கள்னு சொன்ன பாருங்க, இந்த அறிவு இருப்பது போன்ற மாயைன்னு சொன்னாக்க illusion of certainty, something not real, but intellect thinks it's real. Something not permanent, it thinks it is permanent. Whatever the dynamics that's going on here that you are experiencing doesn't belong to you, but it thinks it belongs to you. The intellect, that's the illusion of certainty. So as a result of that, இந்த ஆணவ அறிவுன்னு ஒன்று projected personality. ஆணவ அறிவு வந்து அந்த அனுபவ அறிவு மறைச்சிடும். ஸோ ஆணவ அறிவுன்னு சொன்னாக்கா அதான் நம்ம சொன்ன பாருங்க, பிணைப்புனாக்கா எதிர்பார்ப்புனாக்கா ஏமாற்றம்னு சொல்லும்போது இந்த அரக்கன்கள்லாம் வெளியே வந்து தெய்வீகத்தை எல்லாத்தையும் தெய்வீகத்தை மூடிடுச்சுன்னு சொன்னாக்கா the divinity within, which was sparkling away in the form of invaluable diamonds, it's all covered. So மாசத்தூசம் மூடிடுச்சு. அப்ப நம்ம உடலுக்கு அவதரித்து கொண்டோம், அதாவது பிரகாசிக்கும் தெய்வீகம்னு சொன்ன பாருங்க. அதற்கும் பரம்பொருளுக்கும் எப்போதும் ஒரு தொடர்பு வந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் we all the time rejuvenated. So we are alert and then we feel vibrant, we can go about doing everything. So there has to be a link between the individual soul and the primordial. All the time இருக்கணும். அந்த எனர்ஜி வந்து இறங்கிக்கிட்டே இருக்கணும் நம்ம உடம்பு உள்ளுக்கு through the chakras. ஆனால் இடையில ஏதாவது தடைன்னு சொன்னாக்கா அந்த எனர்ஜி வராமல் போயிடும். எனர்ஜி வராது. தடைன்றது என்ன, இந்த மென்டல் பிளாக்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த அரக்கர்கள். அப்போ அதை வந்து மூடிடுச்சுன்னு சொன்னாங்க தெய்வீகத்தை. அப்போ இந்த அரக்கன்கள்லாம் அந்த எனர்ஜியை உறிஞ்சி எடுத்துருவாங்க. நம்ம உனக்கு ஆன்மாவுக்கு கிடைக்காது. டிப்ரைவ்ட் ஆஃப் தி பயோ எனர்ஜி. ஸோ ஆன்மா டிப்ரைவ் சொன்னால் உறுப்புகளுக்கு ரெஜுவனேஷன் இல்லை. ஸோ இந்த உறுப்புகளெல்லாம் வீக்கன் பண்ணும். ஸோ இதெல்லாமே சைட்டோசோமேட்டிக் எல்டர்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஐடியா கிடைக்குதா? ஸோ இங்கே நம்ம வந்துட்டு உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறோம், கம் அலாங் வித் அஸ் ஆன் எ ஜர்னின்னு சொல்லி. அதனால தான் ஹென்ஸ் தி ப்ரோக்ராம் இஸ் நோன் எஸ் 7-day transformational journey, 7 நாள் மறுமலர்ச்சி பயணம். ஸோ இந்த பயணத்திலெல்லாம் டியூரிங் தி ஜேர்னி உங்களுக்கு எல்லா தத்துவ தெளிவுகளும் கொடுப்போம். விழிப்புணர்வு தெளிவுன்னு சொல்லி எதனால இந்த அரக்கன்கள்லாம் வராங்க, பிணைப்புனா என்ன, இந்த பிணைப்பிலிருந்து எப்படி விடுபடுறது, பிணைப்பின் வலையிலிருந்து எப்படி விடுபடுறது, இதெல்லாம் ஒரு தெளிவு கொடுத்துட்ட பிறகு அப்போ வாழ்க்கையின் தத்துவம்லாம் புரியும். அப்போ நம்ம வந்துட்டு யாரையும் போயிட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை, யாருக்கிட்டையும் எதிர்பார்ப்பு நம்ம பண்ண மாட்டோம். நம்ம கடமைகளை மட்டும் முறையாக செய்திருப்போம். ஸோ கிளியரன்ஸ் இஸ் சால்ட். அப்போ நம்ம உள்ளுக்கு இருக்கிற இந்த அரக்கன்கள்லாம் வெளியே வந்து தாண்டவாடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களாத்தையும் இப்போ உறங்க வச்சிடணும். உறங்கின பிறகு அப்புறம் உள்ளுக்கு இந்த தெய்வீகம், அரக்கன்களை ரிமூவ் பண்ணிட்டோம்னா தெய்வீகம் தான் இருக்குது, வைரக்கல்லுங்கள் மாதிரி. அப்புறம் அந்த பாலிஷிங்ன்ற பாருங்க, அதான் தியானம்.
அதுதான் மெடிடேஷன். ஸோ பிஃபோர் வி ஹேண்டில் மெடிடேஷன் ரைட் பெர்ஸ்பெக்டிவ் முதல்ல ஒரு கிளியர் பண்ணணும். இது நம்மளுடைய பயணத்தின் திட்டம். திட்டம் மனம் அதை செம்மைப்படுத்தி, that means a clear mind, நல்ல மனோபாவத்துடன், நல்ல மனோபாவம் 3 ஏரியா கவர் பண்ணணும். மனம் அதை செம்மைப்படுத்தி நல்ல மனோபாவத்துடன் மனித நேயம்னு சொல்லக்கூடிய மானிட தர்மத்தை உணர்வதால் 3 areas we are covering. One is clear the mind. Clear the mind of what? All the block. Then positive attitude. Positive attitude. The positive attitude நல்ல மனோபாவம்னாக்கா வாழ்க்கையை சரியான கோணத்தில் பார்ப்பது. அப்போ இந்த தத்துவங்களை நல்லா புரிஞ்சிட்டு சொன்னாக்கா நம்ம சரியான கோணத்தில் பார்ப்போம். யாரையும் போய் மாத்திரத்துக்கு மாட்டோம், யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கறதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன செய்யணுமோ அந்த முறையை செய்துட்டு போவோம். அப்போ அது பாசிட்டிவ் ஆட்டிடியூட். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் சொன்னபோது அந்த அறிவை பக்குவப்படுத்தலாம். அப்போ வெளியால் எந்த மாதிரியான சலசலப்பு ஏற்பட்டாலும் நம்மளோட இன்டீரியரை பாதிக்காது. அதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அண்ட் இன்னும் சொல்ல போனோம்னாக்கா இந்த நல்ல மனோபாவம், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் will obviously multitude சொல்லலாம். It will obviously boost the body's immune system as well. Immune system பண்ற பாருங்க, அதையும் பூஸ்ட் பண்ணும். being positive in life. The negative attitude தான் நம்ம உறுப்பெல்லாம் பாதிச்சிடும், உங்களுக்கு ஆர்கன்ஸ் எல்லாம். So being positive. அடுத்தது through the meditation technique you always in tune with the calm. உள்ளுக்கு இருக்கிற தெய்வீகம் நம்ம வராங்க, அதில் எப்போதும் அவரோடு இணைந்திருக்கிறோம். அந்த கான்றது தான் பரம்பொருள் கடவுள். We happen to be the primordial in fetus. அந்த இன்டியூன்ல இருந்துகிட்டே இருக்கணும், ஆல் த டைம் இருந்துருக்கணும். அப்பதான் அந்த எனர்ஜி நமக்கு எப்போதும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த தர்மத்தை உணரணும். அதான் தர்மம். தர்மம்ன்றது ஒன்று தான், மனித நேயம்னாலும் சொல்லுதான், கடவுள்னாலும் ஒன்று தான், மாநில தர்மம்ன்றது எல்லாம் ஒன்று தான். ஸோ நம்ம அறிவு அந்த தெய்வீகத்தை உணர்ந்துக்கிட்டே அறிவுக்கு வேறு, அந்த அறிவு வேறு. ஸோ இப்பொழுது அந்த தர்மத்தை தெய்வீகத்தை உணராமல் நம்ம வேலையை செய்ய பார்க்கணும், அறிவுக்கு மட்டும் வேலை கொடுத்துருக்கு. அப்போ அதனால தான் நமக்கு எல்லாம் சலசலப்பு வருது. ஸோ அந்த ப்ரோக்ராம் மூலமாக இந்த ஆங்கிலத்தை சொன்னால் our journey's intention is to create a clear mind with positive attitude and attributes of compassion. அதான் தெய்வீகம், being the law and order of the day. அந்த தெய்வீகத்தை நம்ம உணரும் பொழுது அது இந்த there are certain psychic centers which we will highlight. So the psychic centers தான் சக்கரானம், அனகதா, முதல் தியானம் நம்ம சொன்ன பாருங்க, அனகதா, நெற்றிகன், உச்சிகன்னு சொல்லி. ஸோ இந்த பரம்பொருளுடைய கடவுளின் ரகசியம் எல்லாம் அங்கே தான் இருக்குது எல்லாமே. ஸோ we get in tune with all these areas and then we always in tune. அப்போ இந்த அரக்கன்கள் வெளியே வந்து நம்ம தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. இது நல்லா புரிஞ்சிடுச்சாங்க. Intense meditation will keep away all the negative aspects. ஸோ நம்ம இந்த தியானம் பண்ணுறதுனால, சரியான முறையான தியானம் பண்ணுறதுனால எல்லா பிரச்சனையும் ஓடிக்கணும்னு சொல்ல முடியாது. நோ, never, we don't see that. என்ன பிரச்சனைகள்னு சாதாரண மனிதனுக்கு வருதோ அது நமக்கு சவால். 5-10 ஆண்டுகள் இன்டென்ஸ் மெடிடேஷன், தீவிரமாக நம்ம தியானம் பண்ணணும். ஸோ இன்டென்ஸ் மெடிடேஷன் செய்தால்தான் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை அமைப்பை நம்ம மாற்றி அமைக்க முடியும். அதர்வைஸ் இந்த லேமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் சாதாரண மனிதனுடைய நிலையில விதிக்கு உட்பட்டு வாழ்க்கை வரை நடத்தலாம். விதினாக்கா நான் ஆள் மனதில் இருக்குது, அவனா ஏற்படுத்திக்கிட்ட கர்ம வித்துக்கள் எல்லாமே மனிதன் தான். கடவுள் வந்து நம்ம தலையில் எழுதுறதால, நாமே எழுதுனதாலாமே. ஸோ இந்த வித்துக்கள்லாம் எத்தனையோ சம்சார சுற்று நம்ம வந்திருக்கிறோம் பாருங்க, இதெல்லாம் ஆள் மனதில் இருக்குது. அதுதான் வெளியால வந்துக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே. அப்போ யார் நம்ம வழி நடத்துகிறோம் அப்படின்னா ஆள் மனம் தான். ஆணவத்தின் விளைவு ஆள் மனதை நம்ம வழி நடத்துது. ஸோ 5-10 ஆண்டுகளில் நல்ல தியானத்தை பண்ணிட்டோம்னாக்கா இந்த கர்ம வித்துகள் எல்லாத்தையும் ரத்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த 9 கிரகங்களுடைய நெகட்டிவ் இம்பேக்ட் விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த நம்ம பயணத்தின் சுருக்கமாக சொன்னோம்னாக்கா மெடிடேஷன். முதல்ல இந்த சிஸ்டம் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் மெடிடேஷனை சரியாக சொல்லி கொடுப்பாங்க. முறையாக செஞ்சுட்டு வரணும். செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்க 5-10 ஆண்டுகளில் இந்த மாதிரி பிரச்சனைகள்,
இதெல்லாம் வராது, எல்லாம் சுலபமாக போகணும், நினைக்கிறதே கைக்குடி வரும். சரியா? இன் பிரீஃப், வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் when you go through the 7-week transformation journey.